அனைவர் மீதும் இறையருள் நிலவட்டும். கொலைகார இஸ்ரேலே, அமெரிக்காவே, காசா மக்கள் மீதான போரை நிறுத்து என்கின்ற முழக்கத்தோடு வரக்கூடிய செப்டம்பர் 19 சென்னை புதுப்பேட்டை லேங்ஸ் சாலையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தவிருக்கின்றது. இந்த பேரணி காசாவில் செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கி அந்த பகுதியில் இயங்கி வந்த மருத்துவமனைகளில் 94% மருத்துவமனைகளை முற்றாக தகர்த்து அழித்து இந்த நூற்றாண்டின் கொடூரமான இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போர் குற்றவாளி தலைமையில் இயங்கக்கூடிய இஸ்ரேல் அரசை கண்டித்து அந்த இஸ்ரேல் அரசோடு எந்த ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, தூதரக உறவுகளை முற்றிலுமாக நம்முடைய இந்திய பேரரசு துண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடக்கவிருக்கின்றது. உலகத்தின் கண்களை கட்டிவிட்டு கொடூரமான இனப்படுகொலையை புத்திசாலித்தனமாக நடத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கழுத்தை நெரித்து அதை நீதிமன்றத்தின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவில் சர்வதேச அளவில் மக்கள் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற கொடூரமான இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாடு அது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது அந்த நாட்டின் மீதான நன்மதிப்பை சர்வதேச அளவில் குலைத்துவிடக்கூடிய பேர் அபாயத்தை நம்முடைய அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பேரணி அமையவிருக்கின்றது. இதுவரைக்கும் இஸ்ரேல் கொன்றொழித்திருக்கக்கூடிய மக்களில் 83% பேர் அப்பாவி பொதுமக்கள். உலகத்தின் கண்களில் இந்த படுகொலைகள் எல்லாம் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களில் 217 பேரை இஸ்ரேல் அரசு கொடூரமாக கொலை செய்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த இஸ்ரேல் வன்முறை அரசுக்கு எதிராக உலகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கொந்தளிப்பில் தமிழ் மக்கள் அங்கம் வகிக்க வேண்டும். இங்கு இருந்து வரக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு குரல் உலகத்தின் காதுகளை போய் எட்ட வேண்டும். திரளாக அனைவரும் 19 மாலை புதுப்பேட்டை லேங்ஸ் சாலையில் நடைபெறவிருக்கக்கூடிய பேரணியில் சாதி மத உணர்வுகளை கடந்து திரளாக பங்கேற்போம்.